நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த ரிஷி சுனக் இருக்கார் இல்லையா, அவருடைய பதவி அப்படின்றது பறிப்போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பதவி பறிப்போனது அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 வருஷமா, அதாவது 2010 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே வந்துட்டு 14 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கட்சி அவங்களுடைய ஆட்சி அப்படின்றத நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத அளவில் ரொம்ப பெரிய தோல்வி அப்படின்றத சந்திச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கு. அந்த 600 தொகுதிகளில் 326 தொகுதிகள் வந்துட்டு ஜெயிச்சாலே பெரும்பான்மை அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அகென்ஸ்டா போட்டியிட்ட தொழிலாளர் கட்சி பார்த்தோம் அப்படின்னா 400 தொகுதிக்கு மேல வின் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ரிஷி சுனக்க சார்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் 120 தொகுதிகள் கூட வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த 120 தொகுதிகள் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 14 வருஷமா ஆட்சியில இருந்தும் ரிஷி சுனக்கினுடைய பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டது ஏன்? அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 14 வருஷமா பிரதமரா இல்லை. அவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா போரிஸ் ஜான்சனா இருந்தாலும் சரி, லிட்ரிஸ்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமானவங்க பிரதமரா இருந்து பண்ண தப்புகள் தான் ரிஷி சுனக்கினுடைய பதவி அப்படின்றது பறிப்போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் ரிஷி சுனக்கினுடைய பதவி அப்படின்றது பறிப்போச்சு? அது மட்டும் இல்லாம கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கு இல்லையா, அது பண்ண தப்புகள்லாம் என்னென்ன, தொழிலாளர் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் பிரதமருக்கான எலெக்ஷன் அப்படின்றது வந்து நடந்து முடியுது. இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் கட்சி இருக்காங்க இல்லையா, எக்கச்சக்கமான முன்னிலையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரிஷி சுனக்கு சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆரம்பத்துல இருந்தே தடுமாற்றம் அப்படின்றத சந்திக்கிறாங்க. ஸோ மத்தியானத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரிஷி சுனக்கே வந்துட்டு அவருடைய தோல்வி அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. தோல்வியை ஒத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஏன் தப்புக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம், ஸோ கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தோல்விக்கு நான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் பதவியில இருந்தும் விலகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, 14 வருஷமா வந்துட்டு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை ஏன் அந்த மக்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2வது உலக போருக்கு அப்புறமா, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கிலாந்து சந்திக்காத பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இப்போ இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா விலைவாசி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எக்கச்சக்கமா விலை உயர்வு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிச்சுமை அப்படின்றதும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. 4வது விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லணும் அப்படின்னா இந்த மருத்துவம் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு, சுகாதாரம், அதுக்கு அடுத்து அந்த மருத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் பிரிட்டனில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் பின்னடைவில் இருக்கிறதுனால பார்த்தோம்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய மருத்துவமனைகளில் கூட பார்த்தோம் அப்படின்னா தேவையான சிகிச்சைகள் அப்படின்றது தேவையான நேரத்தில் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் அந்த நாட்டு மக்களை ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில சிகிச்சைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முறையான பொருளாதாரம் அப்படின்றது கடைபிடிக்காததுனால பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்துட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுது. இதனால போதுமான அளவுக்கு பட்ஜெட் இருக்கு இல்லையா, போதுமான பட்ஜெட் அப்படின்றது மருத்துவத்துக்கு கூட ஒதுக்க முடியாதனால தான் அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கூட தரப்படலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரிஷி சுனக் இருக்கார் இல்லையா, ஸோ சட்ட விரோதமா குடியேறினவங்களை பத்தி பேசின பேச்சு அப்படின்றதும் அங்க இருக்கக்கூடியவங்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. இப்ப சட்டவிரோதமா குடியேறினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு நாடுக்கு நாடு கடத்திடுவேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தது அவங்க கட்சியினுடைய செல்வாக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவில் குறைச்சிருக்கு, இந்தியர்கள் மத்தியிலையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா 14 வருஷங்களா ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி இலக்க வச்சு தொழிலாளர் கட்சியை 14 வருஷம் கழிச்சு ஆட்சி அரியணையில உட்கார வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, ரிஷி சுனக் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரிஷி சுனக்கினுடைய பதவிக்கு அவர் பண்ண தப்புகள் மட்டும் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்துட்டு கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கு இல்லையா, அவருக்கு முன்னாடி 2 பிரதமர்கள் பண்ண தப்பு அப்படின்றதுக்கும் சேர்த்து தான் ரிஷி சுனக் இப்ப பதவி இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போரிஸ் ஜான்சன் இருக்கார் இல்லையா, ஸோ சர்ச்சனைகளுக்கு பேர் போன பிரதமர் அப்படின்னே சொல்லலாம். அவர் பிரதமராக இருந்தப்பதான் பார்த்தோம் அப்படின்னா கொரோனா ஊடகங்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் பீக்ல இருக்கு. இந்த லாக்டவுன்லாம் வந்துட்டு அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா போரிஸ் ஜான்சன் இருக்கார் இல்லையா, அவருடைய சக மாணவர்கள், ஐ மீன் சக தோழர்கள் இருப்பாங்க இல்லையா,
அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பார்ட்டி பண்ணது அப்படின்றது அந்த நாட்டு அரசியலில் ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு சர்ச்சையை கிளப்புச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டை விட்டு வெளியே வராத சுச்சுவேஷன்ல ஒரு பிரதமர் இப்படி பண்ணதுனால அவரே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போர் பிடி தூக்குறாங்க. இதனால ஒரு பார்ட்டி கொண்டாடினதுனால ஒரு பிரதமர் அவருடைய பதவியை பார்த்தோம் அப்படின்னா ராஜினாமா பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான முதல் அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ போரிஸ் ஜான்சனுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெறும் 49 நாள் மட்டுமே பிரதமராக அந்த லிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண விஷயம் அப்படின்றது ரெண்டாவது மிகப்பெரிய அடியா பார்க்கப்படுது. ஏன்னா வரி இருக்கு இல்லையா, வரியை வந்துட்டு திடுதிப்புன்னு அவங்க வந்துட்டு குறைச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச நாணய நிர்வாகம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு டைரக்டா வான் பண்றாங்க. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கீழே எடுத்துட்டு போகும்னு சொல்லி யோசிக்காம பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 49 நாள் மட்டுமே பிரதமராக அந்த லிஸ்ட் வந்துட்டு ஆர்வ கோளாறுல பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பொருளாதாரத்தை இன்னும் ரொம்ப பெரிய அளவில் சீர்குலைக்குது. அந்த நாட்டு மக்களுடைய செலவுகள் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ரிஷி சுனக் சார்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கான ரெண்டாவது அடியா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரிஷி சுனக் பண்ண தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொருளாதாரம் இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு பாலா போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை திசை திருப்புறதுக்காக அந்த நாட்டு மக்கள் கிட்ட போயிட்டு சட்டவிரோதமா குடியேறினவங்களை பத்தி பேசினது அப்படின்றது மூணாவது ரொம்ப பெரிய தப்பா பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த எல்லா தப்புகளும் சேர்ந்துதான் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மேல இந்த நம்பிக்கை அப்படின்றத சீரழிச்சு ரிஷி சுனக்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் ஆக விடாம தடுத்திருக்கு. இப்ப தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிரீன் ஸ்டாமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பிரதமரா பதவி ஏற்க போறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரீன் ஸ்டாமரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் அடுத்த பிரதமரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்றது காத்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2வது உலகப் போருக்கு அப்புறமா இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான விலைவாசி உயர்வு அப்படின்றது இப்ப பிரிட்டன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமா ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் அப்படின்ற ரொம்ப பெரிய தேவை பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் இல்லாதனால மாச கணக்கில் காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்த நிர்வாகமுமே பிரிட்டனில் சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால இனி கிரீன் ஸ்டாமர் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் அப்படின்றத பண்ண போறாரு, மறுபடியும் பிரிட்டன் மக்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா அது எந்த வகையில் வந்து மாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து எழுந்திருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கே பார்த்தோம் அப்படின்னா புதிய பிரதமரா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கிரீன் ஸ்டாமருக்கு ஒரு 1 to 1.5 வருஷம் தேவைப்பட்டுரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றத நிறைவேற்றணும் அப்படின்ற முனைப்போட தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 14 வருஷத்துக்கு அப்புறமா இவ்வளவு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தொழிலாளர் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க மேல பிரிட்டன் மக்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே கிரீன் ஸ்டாமர் நிறைவேற்றுவாரா, அதுக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அதை தாண்டி யார் இந்த கிரீன் ஸ்டாமர் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.